السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والسابقون الأولون من المهاجرين والأنصار والذين اتبعوهم بإحسان. அருமையான மூமின்களே, குர்ஆன் ஷரீஃபிலே ரப்புல் ஆலமீன் இஸ்லாத்திற்கு முந்தியவர்கள், முதலாய் வந்தவர்கள், முஹாஜிர்களோ அன்சாரிகளோ, அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹை பொருந்தி கொண்டார்கள் என்ற ஒரு நற்சான்றை அல்லாஹ் குர்ஆனிலே இந்த மூத்த சமூகம் குறித்து அல்லாஹ் பெருமையோடு பதிவு செய்திருக்கிறான். அதில் வரலாற்றிலே மிக அதிகமாக சோதிக்கப்பட்ட ஒரு சஹாபி ஹப்பாப் இப்னுல் அரத். இந்த வரலாறை தேடி படிக்கணும். இஸ்லாமிய ஆரம்ப காலத்தில் முஸ்லிமானவர். இவருடைய வரலாற்றை படிக்கிற பொழுது உம்மு அன்மாரா என்று சொல்லக்கூடிய மக்காவினுடைய ஹுஸாஆ கோத்திரத்தை சார்ந்த ஒரு பெண்மணி. இந்த காலத்தில் மனிதர்கள் சந்தைகளில் விற்கப்படுவார்கள், அடிமைகளாக ஆக்கப்படுவார்கள். அவர்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. ஆடு மாடு வாங்குற மாதிரி மனிதர்களை சந்தையில் வாங்கிட்டு வந்து தன் வீடுகளில், தொழில்கூடங்களில் அவர்களை பயன்படுத்திக் கொள்வார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் உலகத்தில் முதலாக அடிமை ஒழிப்பு திட்டத்தை கொண்டு வந்தார்கள். மனிதனே அடிமைப்படுத்தக்கூடாது. அதை எப்படி செஞ்சாங்கன்னு சொன்னா, மார்க்கத்தை காட்டி ஒரு மனிதனை சுதந்திரம் விடுவதை சொன்னார். எப்படின்னு சொன்னா, சில தவறுகள்ல அந்த தவறுகளுக்கு பரிகாரம் செய்ய வேண்டும் அப்படின்னு மார்க்கம் சொல்லுது. சத்தியம் செஞ்சுட்டாரு, முறிச்சிட்டாரு. அதே மாதிரி தன்னுடைய மனைவியை பார்த்து உன்னை தொடமாட்டேன் 4 மாசத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. சத்தியத்தை முறிச்சு மனைவி தொட்டுட்டாரு. இதே மாதிரி ஹஜ் உம்ராவுக்கு போறாரு, இஹ்ராமுக்கு மாற்றமான செயல்களை செய்யறாரு. இது மாதிரியான குற்றங்கள் வரும் பொழுது பரிகாரம் அப்படின்னு அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் முன்வைக்கிறது என்ன தெரியுமா? அடிமையை உரிமை விடுங்கள். ஏகதேச பெருமானாருடைய காலத்திலேயே அடிமை ஒழிப்புகள் முடிச்சு. பிலால் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாற்றில் சொன்னேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வார்த்தையை சொல்வாங்க, நமது தலைவர் உரிமை விட்டார். யார் தலைவர்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, அவரும் தலைவர். அடிமை பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, அவரும் அடிமை. அந்த அடிமை இல்லை என்ற வார்த்தையை சொல்லும் பொழுது அத்தக சய்யிதுனா சய்யதனா, நம் தலைவர் உரிமை விட்டார் அப்படின்னா சமூகத்தில் எல்லாருமே தலைவர்கள் தான், அடிமை கிடையாது. இந்த உம்மு அன்மாரா அடிமை சிந்தையில் தனக்கு ஒரு பணியால் வேணும் அப்படின்னு தேடி வரலாம். வந்து ஆடு மாடு பார்க்குற மாதிரி தான் முகத்தை பார்ப்பார்கள், உடலை பார்ப்பார்கள், ஆரோக்கியமா இருக்கிறாங்களா, ஏன்னா கடுமையான வேலைகளை செய்யணும். பார்த்ததுல ஒரு சின்ன பையன், பருவம் எய்தாத வயது, அந்த பையனை பார்த்தவுடன் இந்த பெண்ணுக்கு பிடிச்சிருச்சு. சின்ன பையனா இருக்கிறான், நல்ல வேலை செய்வான், இவனை வைத்து நாம் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி உரிய காசு கொடுத்து வாங்கி கொண்டு போறார். போற வழியில அந்த பையனை கேட்கிறார், மின் ஐன, நீ யாரப்பா, எங்கிருந்து வர்ற? நான் நஜிதை சார்ந்தவன். அரபியா? இந்த அரபிகளுக்கு அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி நாங்க அரபி அப்படிங்கிறதுல ஒரு கர்வம் இருக்கு. ஆனால் பெருமானார் அதை உடைத்தார். அப்படியெல்லாம் உனக்கு தனி கௌரவம்லாம் கிடையாது. தக்குவா இருந்தால் அவன் உயர்ந்தவன், தக்குவா இல்லைன்னா அந்த சமூகத்துல இருந்துகிட்டே அரபிகளை கண்டிச்சவங்க பெருமானார். மோமின்களே, அப்படியா அரபியா அப்படின்னா நீ எந்த கூட்டம்? பனு தமீம். ஓ பரவாயில்லையே, எப்படி மக்காவுக்கு வந்த? ஏன் கேட்குறீங்க? நாங்கள்லாம் நஜீதில் வாழ்ந்துட்டு இருந்தோம். பொதுவாக அரபிகள் நாடோடிகள் தானே. திடீர்னு ஒரு கூட்டம் வந்து எங்களை தாக்கினாங்க. எங்களுடைய கால்நடைகளை எல்லாம் ஓட்டி கொண்டு பெண்களை எல்லாம் அடிமைகளாக்கி
சிறார்களை எல்லாம் பிடிச்சிட்டு வந்து என்ன சந்தையில் வித்துட்டாங்க. எங்க சமுதாயமே விற்பனை செய்யப்பட்டுருச்சு. கைமாறி இப்போ உங்கள்கிட்ட நான் வந்திருக்கிறேன். அவ்வளவுதான். மனிதனுடைய வாழ்க்கை நிமிஷத்துல போயிருங்கிறது அன்றைய பாடம். அப்படித்தான் உன்னுடைய சோக வரலாறா இருந்தாலும் அந்த அம்மாவுக்கு ஒரு ஈர்ப்பு. நம்ம ஆளு அரபின்னு சொன்ன உடனே ஒரு ஈர்ப்பு. இவன் என்ன செய்யலாம்? வீட்டு பணிகளோடு நேரா கூட்டிட்டு போய் கொல்லம்பற்றையில வேலைக்கு சேர்த்து விட்டு வாள் செய்வதை கற்றுக்கொள் அப்படின்னு ஒப்படைச்சிட்டாங்க. கப்பாப் ரலியல்லாஹு சின்ன பையனா இருந்தாலும் நல்ல புத்திசாலி. அதனால முனைப்போடு இருந்து அந்த தொழிலை கற்றுக்கொண்டார். இரும்பல வாள் செய்வது, ஆயுதங்கள் தயாரிக்கிறது கற்றுக்கொண்டார். கொஞ்ச நாள் ஆச்சு. இந்த அம்மாவை என்ன செஞ்சுன்னா, இந்த பையன் அடிமை அப்படிங்கிற மாதிரி இல்லாம நல்ல ஒரு சுதந்திர மனிதனை போல உழைக்கிறான். ஏன்னா அடிமைகள் உழைக்க மாட்டாங்க. ஏன்னா எந்த காசும் அவனுக்கு கிடைக்க போறதில்ல. எதுக்கு உழைக்கணும்? டைம் பாஸ் தான் பண்ணுவாங்க. இந்த பையனுடைய நல்ல உழைப்பு ஆர்வத்தை பார்த்து அந்த பெண் என்ன செஞ்சான்னா, ஒரு கடையை வாடகைக்கு எடுத்து அதுல கப்பாப் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஒரு தொழில் அமைச்சு கொடுத்து வாள் செய்து விற்பனை செய்வது அமெரிக்காவுடைய தொழில் வச்சு கொடுத்தவன கப்பாப் ரலியல்லாஹு ரொம்ப ஆர்வமா வேலை செஞ்சாங்க. அவருடைய கடை மக்காலே ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. காரணம் என்னன்னா, தொழில் சுத்தம் இருக்கும், வாக்கு சுத்தம் இருக்கும், பொருள் சுத்தம் இருக்கும், நியாயமான விலையில கிடைக்கும். அந்த பொம்பளைக்கு அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா ஒரு அடிமை அவரின் மூலமாக நமக்கான பொருளாதாரங்கள் வருதா இல்லையா? அவர் அங்கே தங்கிவார், கடுமையா உழைச்சிட்டு இருப்பார். இந்த காலகட்டங்களில் கப்பாப் என்ற இந்த இளைஞருக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டா தனிமையில படுத்திருப்பாங்களா இல்லையா? அந்த நேரங்கள்ல அவருக்கு யோசனை வரும், உலகத்திலேயே அரபிகளை மாறி மூடர்களும் முட்டாள்களும் வேறு யாருமே இல்லை. அவரே சொல்றார், இவ்வளவு மூட நம்பிக்கைகளை கையில வச்சிருக்கிறாங்க, கொஞ்ச நெஞ்சமா பாவம் செய்யறாங்க, எல்லாம் செய்யறான். ஆனா கடைசியில் என்ன சொல்றான்? காபாவின் ரப்பின் மீது ஆணையாக நாங்கள் இப்ராஹீமின் மார்க்கத்தில் இருக்கிறோம். ஏண்டா இப்ராஹிம் யாரு? அவர் சொன்ன மார்க்கம் என்ன? இவனுங்களுக்கு முடிவு வராதா? ஓர் இரவில் அந்த அநியாயங்கள் எல்லாம் ஒழிய வேண்டும். அது இளைஞர்களுக்கே உண்டான ஒரு வேகம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டாரு. இந்த மாதிரி மக்கால நிறைய பேர் இருந்திருக்கிறார். சமூக சீர்திருத்த சிந்தனைங்கிறது அல்லாஹ் சிலருக்கு தருவான். இவருடைய சிந்தனைக்கு ஏற்ப பார்க்கிறாரு, மக்காவில் ஒரு புரட்சிகரமான இளைஞர் ஒரு புதிய மார்க்கத்தை கொண்டு வந்திருக்கிறார். நாம நினைச்ச மாதிரியே அவருடைய சித்தாந்தங்கள் இருக்கு. தமிழ்நாட்டில் கேட்டாங்களா, உங்க கொள்கை என்ன அப்படின்னு கேட்டா, கொள்கை தலைவர் யாருன்னு கேட்டா அதை சொல்றதுக்கான அறிவு கூட கிடையாது இல்லையா? அங்க ஒரு கொள்கை வேண்டுமா இல்லையா? கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு எதிர்பார்த்த விரும்பிய கொள்கையை மக்காவின் தெருக்களில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற இளைஞர் கொண்டு வந்ததை கேள்விப்பட்டு நேரா கிளம்பி போனாரு. உங்க கொள்கை என்னன்னு சொல்லுங்க. பெருமானார் சொன்னார்கள், புதிதாகலாம் ஒண்ணு இல்ல, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் மட்டுமே, எல்லா மூட பழக்க வழக்கங்களையும் நான் ஒழிக்க வந்திருக்கிறேன், அல்லாஹ்வின் தூதர் நான். கையை கொடுத்தாரு, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். ஆறாவது நபராய் முஸ்லிமானவர் யாரு? கப்பாப் ரலியல்லாஹு. அதனால வரலாறு இவருக்கு ஒரு சிறப்பான பட்டத்தை சொல்லுது. இஸ்லாத்தின் 6ல் 1 பங்கு இவருங்கிறார். சுதுசுல் இஸ்லாம் 6ல் 1 பங்கு. ஏன்னா இஸ்லாமிய வரலாறு முழுவதையும் கண்கூடாக பார்த்த மகத்தான மனிதர்கள்ல இவரும் ஒருத்தர். இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு நிறைய பேர் மறைச்சிருந்தாங்க. பெருமானாரை மறைக்க சொன்னாங்க. அதற்கு அலி மறைச்சிட்டாரு, அத்தாவுக்கு தெரிஞ்சா பிரச்சனையாயிரும். ஜயீத் அடிமைட்ட சொன்னாங்க, மறைச்சுக்கோன்னாங்க. ரசூல்லா மட்டும் சொல்லிட்டே இருந்தாங்க. அதனால கப்பாப் ரலியல்லாஹு மறைக்கல. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவன் கூப்பிட்டு எல்லாத்துக்கும் சொல்லிட்டாரு, பகிரங்கமா சொல்லிட்டாரு, நான் வணக்கத்திற்குரிய அல்லாஹ் ஒருவனை மட்டுமே ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொன்னதோடு நிக்கல.
சிலை விக்கிரக ஆராதனையை நான் விட்டொழித்தேன் அப்படின்னு கல்லெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டார். செய்தி முதலாளி அம்மாவுக்கு போச்சு, உம்மு அன்மாரா. அந்த பொம்பளை டென்ஷன் ஆகி தம்பி ஒருத்தர் இருந்தான் சிவா, அவனையும் கூப்பிட்டுட்டு ஹுசா குடும்பத்துக்காரங்களை எல்லாம் கூப்பிட்டுட்டு நேர கடைக்கு வந்துட்டான். எஜமாட்டி வந்தவன ஒரு மாதிரியா கேட்கிறாங்க, உன்னை பத்தி ஒரு செய்தி வந்தது, அது உண்மையா இருக்காதுன்னு நாங்க நினைக்கிறோம். கப்பாப் ரலியல்லாஹு என்ன செய்தி? இல்ல நீ மதம் மாறி விட்டதாக சொல்லுகிறார்களே. கப்பாப் ரலியல்லாஹு சொல்ல, நான் மதம்லாம் மாறல, ஆமன்து பில்லாஹி வஹ்தா, ஒரே ஒரு அல்லாஹ்வை நான் ஈமான் கொண்டேன், விக்கிரக ஆராதனையை புறக்கணித்தேன், அவ்வளவுதான். அந்த வார்த்தையை சொன்ன உடனே வந்த அந்த கூட்டம் அப்படியே அவரை அடிக்கவும் உதைக்கவும் ஆரம்பித்தார்கள். அடிச்சு தூக்கி, இரும்பு வேலை நடக்கிற இடத்துல என்ன இருக்கும்? வெறும் ஆயுதங்கள், தளவாடங்கள், இரும்பு தானே இருக்கும். அதுல தூக்கி போட்டு அடிச்சு மண்டையை உடைச்சு ரத்தம் காயத்தோட தூக்கி எரிஞ்சுட்டு போயிட்டாங்க. கப்பாப் ரலியல்லாஹு ஆரம்பத்திலேயே கடும் வேதனை. ஆனா பாருங்க, மறைச்சுக்கிட்டு வாழணும்னு மனநிலைக்கு அவரு வரவே இல்லை. சரி, இவருடைய இந்த செய்தி மக்கா முழுவதும் பரவுது. கப்பாப் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். ஒரு அடிமை, ஒரு எஜமாட்டியின் மூலமாக வளர்க்கப்பட்டவர், அவர் இப்படி தைரியமா பேசுறதா? காபால கூடு, அவங்க ஆபீஸே இதுதான். காபால கூடு, காபால கூட்டத்தை போடு, தலைவரை கூப்பிடு. வந்தார் அபூ சுஃபியான், அபூ ஜஹல், வலீது. எப்பா முகம்மது அவர் சொல்ற மார்க்கம் நாளுக்கு நாள் வளருது, இந்த மாதிரி அடிமை பசங்கள்லாம் தைரியமா பேச ஆரம்பிச்சுட்டாங்க, என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்னா அபூ ஜஹல் தான் ஐடியா கொடுத்தான். இஸ்லாத்தை ஏத்துக்கிற ஒவ்வொருத்தனையும் அடிக்கணும், அவன் இஸ்லாத்தை விட்டே விரண்டு ஓட வேண்டும். அந்த அபூ ஜஹலுடைய மனநிலையை நீங்க அமெரிக்காக்காரன்ட்டையும் இஸ்ரேல்காரன்ட்டையும் பார்க்கலாம். அவன் வெறும் நாட்டை மட்டும் அடிக்கல, அந்த மக்கள் தங்களுடைய கொள்கையிலிருந்து ஓடணுங்கிறத எதிர்பார்க்கணும். இங்க மதம் சார்ந்த போர் தான். உலகம் அப்படி மூடி மறைக்கும். நாங்க அணு ஆராய்ச்சியை தடுக்கிறோம், அணு குண்டு தடுக்கிறோம். ஒரு குண்டும் கிடையாது. சதாம் இருந்து என்ன எடுத்தாங்க சொல்லுங்க? உலகத்துல ஒரு மீடியாவும் பேச மாட்டான், ஐக்கிய நாட்டு சபை கேள்வி கேட்க மாட்டான். எந்த நாட்டு தலைவனும் நீ சதாம என்னடா பண்ணன்னு அமெரிக்காவை நோக்கி கேள்வி கேட்க மாட்டாங்க. இஸ்லாமியர்களுக்குள் ஒற்றுமை இல்லை என்று சொன்னால் உலக நாய்கள் திரண்டு உங்களை தாக்குவார்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பாடாதான் முஃமின்களே, கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அடி வாங்கிட்டும் உறுதியில விடல. இவங்க ஒரு மஷூரா பண்ணாங்க, என்ன செய்யலாம்னா, இன்னும் யார் யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ கடுமையா அடிக்கணும். இது தீர்மானமாக அவங்களுக்குள்ள போட்டாங்க. இப்ப முஸ்லீம்ல யாரு தெரியும்? கப்பாப் ஒருத்தர் தான் தெரியும். ஆரம்பிச்சிருந்த பொம்பளை தன் சகோதரன் சிபாயை அழைத்து எப்படியெல்லாம் அவனை தண்டிக்க முடியுமோ தண்டிங்க. இந்த வரலாற்றை கப்பாப் ரலியல்லாஹு சொல்றாங்க. வேலை செஞ்சுட்டே இருக்கிற விசுவாசமா என்னை பிடித்து பாலைவன பகுதிக்கு கொண்டு போவார்கள். ஏற்கனவே ஒரு இரும்பு நெருப்புல பழுக்க வைக்கப்பட்டிருக்கும். சட்டை கட்டுவாங்க, கடுமையாக சுடும் மணலில் போட்டு என்னை தண்டிப்பார்கள். நம்மெல்லாம் மணல் பிரதேசத்துல செருப்பை கட்டிட்டு நடக்க முடியாது, மூளை கொதிச்சிரும். அடித்து அடித்து அவர்கள் தயாராயிருவாங்க. அதுக்கு பிறகு கடுமையாக சுடுகிற பாறாங்கல்லை கொண்டு வந்து என் முதுகின் மேல் வைப்பார்கள். இதெல்லாம் கற்பனைக்கே எட்ட முடிகிறது. கொதிக்க வைக்கப்பட்ட அந்த ராடு இரும்ப அது பழுத்திருக்கும், அதை போட்டு விட்டு 4 பக்கம் என்ன பிடிச்சி அந்த நெருப்பில் வைத்து இழுப்பார்கள். சொல்லிட்டு சொல்றாங்க,
என் உடம்பிலிருந்து ஏற்படக்கூடிய உஷ்ணம், அந்த சீல் சலம் ரத்தம், அந்த ஈரத்தினால் தான் அந்த நெருப்பை அணையும். வலவு கொடுமைகளை செஞ்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணி விட்டுருவாங்க. பிறகு வந்து கேட்பார்கள், மா தகூலு ஃபீ முஹம்மத், முஹம்மதை பத்தி நீ என்ன சொல்ற? அல்லாஹ் அக்பர். அந்த நிலையிலும் கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அப்துல்லாஹி வ ரசூலி வஜாஅ பிதீனில் ஹுதா வல் ஹக். அவர் அல்லாஹ்வுடைய ரசூல், அல்லாஹ்வுடைய அடியார், சத்தியமான மார்க்கத்தை எனக்கு தந்தார், இருளில் இருந்து வெளிச்சத்தின்பால் எங்களை கொண்டு வந்து சேர்த்தார். மறுபடியும் இதே போன்ற சித்திரவதைகள் செய்வார்கள். அந்த உடம்பு தாங்குமா? சித்திரவதை முடித்த பிறகு கேட்பார்கள், நான் தக்கூலு ஃபில் லாத்தி வல் உஸ்ஸா. நம்ம சமுதாயத்தினுடைய பெரிய சாமி லாத்து உஸ்ஸா, அதை பத்தி உன்னுடைய கருத்து என்ன? அழகா சொல்லுவார், சனமான், ரெண்டும் சிலைகள், கற்கள். பேசனா கேட்காது, குருடு பேசாது, ஊமை கேட்காது, அதனால் தனக்கும் பிரயோஜனம் இல்லை, பிறருக்கும் பிரயோஜனம் இல்லை, யாரையும் அது இடையூறு செய்யாது. அது கல்லு அப்படி சொன்னா ஒத்துக்குவாங்களா? ஒத்துக்குவாங்களா? ஆனால் தன்னுடைய ஈமானை மிக தைரியமாக சொன்னார். அடி எந்த அளவுனா, இந்த பொம்பளை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கடைக்கு வருவாங்க. என்ன நடக்குதுன்னு பார்க்கறேன். கபாப் ரலியல்லாஹு அன்ஹு எந்த கடையில வாள் தயாரித்துக் கொண்டிருந்தார்களோ, கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் அங்கு வருவார்கள். ரெண்டு பேரும் பேசிட்டு இருப்பாங்க. இந்த பொம்பளைக்கு அதை பார்த்த உடனே ஆத்திரமடங்கல. ஏன்னா இவன் மதம் மாறிவிட்டான், நம் பூர்வீகமான மதத்திற்கு எதிராக இருக்கிறான், விடக்கூடாதுன்னு வந்து தன்னுடைய சகோதரனை கூட்டிட்டு வந்து இந்த கொல்லப்பற்றையில இரும்பு கொதிச்சுட்டு இருக்குமா இல்லையா, அப்படியே தூக்கி தலையில் வைத்து அடிப்பால், அழுத்துவாள், தலையெல்லாம் புகையாயிரும். கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு மயக்கம் போட்டு விட்டுருவாங்க, விட்டுட்டு போயிடுவாங்க. ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல, பல நாள். பெருமானார் பேசினாலே அவளுக்கு ஆத்திரம் தாங்க முடியாம கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு பத்துவா செஞ்சுட்டாங்க. இவளும் இவளுடைய சகோதரன் சிபா இப்னு அப்துல் உஸ்ஸா ரெண்டு பேரும் நாசமா போயிருக்கணும் பத்துவா செஞ்சுட்டாங்க. அல்லாஹ் அந்த பத்துவாவை காட்டி தருவான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலத்துல காபத்துல்லாஹ்ல வந்து ரசூலுல்லாஹ் யாரும் தொட மாட்டாங்க. ஒண்ணு அபூ தாலிப் இருந்தார், இரண்டாவது கதீஜா அம்மா இருந்தது, மூன்றாவது பெருமானாரே ஒரு உயர் குடும்பத்தை சார்ந்தவர், காபாவுடைய நிர்வாக குடும்பத்தை சார்ந்தவர்கள். பெருமானாரை கை வச்சா அடி விழுகும்னு அவங்களுக்கு தெரியும். பெருமானாரை ஏற்றுக்கொண்ட ஏழைகளை தான் சித்திரவதை செய்தாங்க. கபாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, என்ன மாதிரி பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் லைனா போய் ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லுவோம், ஆகவே ரசூலுல்லாஹ் கொடும் துன்பங்கள் இருக்கிறது, இவங்களுக்கு எதிராக நீங்க பத்துவா செய்யலாமேங்குவாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு போர்வை கொத்திக்கிட்டே சொல்லுவாங்க, இஸ்லாத்தை ஆரம்ப காலத்தில் ஏற்றுக்கொண்டவர்கள் கடுமையாக கொடுமைப்படுத்தப்பட்டார்கள், அப்படியே பப்ளிக்ல வச்சு இருகூறா துண்டிக்கப்பட்டவர்கள் எல்லாம் பொறுமையோடு சொர்க்கத்திற்கு போய்விட்டார்கள். நீங்க ஏன் அவசரப்படுறீங்க? இந்த தீன் சும்மா ஒண்ணும் வரல, இந்த தீனே சும்மா ஒண்ணும் வரல. இப்ப நம்மள டெஸ்ட் பண்றதா இருந்தா 5 நேரம் தொழுகைக்கு வரும்போது சார்ஜ் பண்ணணும்னு ஒரு நிலைமை வச்சுன்னு வச்சுக்கல, அப்படி ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்தா எப்படி இருக்கு சொல்லுங்க? பள்ளிக்குள்ள தொழுகை வரணும்னு சொன்னா 50 ரூபா ஸ்கேனிங் பண்ணாதான் பள்ளிக்கு எடுத்துறக்கும் நீ வந்து தொழுக முடியும். அப்படின்னா மொத்த ஜமாத்து சேர்ந்து என்ன செஞ்சிருவோம் சொல்லுங்க? ஏங்க இவ்வளவு சௌரியமா இருந்ததே நம்மனால வந்து தொழுக முடியல, குறை சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கிறோம். இலவசம், நீ இப்படித்தான் தொழுகணும் அப்படின்னு ஒரு உலகம் முழுவதும் ஒரு நடைமுறை வந்துச்சுன்னா அப்படி இல்லை, ஒரு தொழுக வேண்டாம், 50 ரூபா கொடுத்து தொழுக வேண்டிய அவசியமே இல்லைன்றதான். அதைதான் பெருமானார் சொல்றாங்க. அந்த சஹாபாக்களுக்கே அந்த அட்வைஸ், பொறுமையா இருங்க. அதுக்கு பிறகுதான் ஹிஜ்ரத்தினுடைய அனுமதி கிடைத்தது. கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு
ஹிஜ்ரத் பயணம் தொடங்குறாங்க. அதற்கு முன்னால் அவருடைய மனவேதனை, ஒரு பொம்பளை இவ்வளவு குடும்பக்காரியா இருப்பாளா, அவளுடைய பத்துவா, அந்த சாபம் அவளுக்கு நடந்ததை பார்த்துட்டு தான் போறேன். அந்த பொம்பளைக்கு ஒரு நெஞ்சு வலி வந்துச்சு, தாங்க முடியாத நெஞ்சு வலி. அந்த வழியில் அவள் நாய் போல கத்துவாளா. நாய் எப்படி குறைக்குமோ ஊளையிடுமோ அதுபோல் அதை பார்த்து விட்டு தான் ஹஜ்ரத் கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சார். மதீனாவுக்கு போயிட்டார். அல்லாஹ் அக்பர். ஆரம்ப பதிலில் இருந்து பெருமானாருடைய வஃபாத்து வரைக்கும் கூடவே இருந்தார். எல்லா போர்க்களம் போனார், மார்க்கம் பயின்றார், மிக சிறந்த முன்மாதிரி சஹாபியாக வாழ்ந்தார். இதான் வரலாறு. உஹது போர்க்களம் நடக்கிறது, மனசுக்குள்ள ரணம். கலிமா சொன்னதற்காக கடுமையாக தண்டிக்கப்பட்டவர் அவர். எல்லாருக்குமே தெரியும், எல்லாருக்குமே தெரியும். உஹதுல போர்க்களம் முடிந்து இவர் போய் பார்க்கிறார். தன் மனதில் மிக பெரும் வடுவை ஏற்படுத்திய அந்த பொம்பளையோடைய சகோதரன் சிபா இப்னு அப்துல் உஸ்ஸா மல்லாக்க வெட்டப்பட்டு கிடக்கிறார். ஹம்சா நாயகம் வெட்டி சாய்த்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செஞ்சார். என்னை கொடுமை செய்த இருவரையும் நீ பழி வாங்கி விட்டாய் அல்லாஹ். பெருமானாருக்கு ரொம்ப நெருக்கமா இருந்தார். அல்லாஹ் தஆலா இவருக்கு நிறைய பரக்கத்தை கொடுத்தான். சித்தீக் நாயகத்தினுடைய காலத்துல இருந்தார், உமர் நாயகத்தினுடைய காலத்துல இருந்தாரு, உஸ்மான் நாயகத்தினுடைய காலத்துல இருந்தாரு, அலி நாயகத்தினுடைய காலத்துல இருந்தார். 73 வயசு, நல்ல செழிப்பு. உமர் நாயகம் இவரை பார்த்தா தனியா ஒரு சேரை போட்டு அவருக்கு மரியாதை செய்வார். சொல்லுவார், கப்பாப் நீங்கள் தான் இஸ்லாத்தினுடைய முன்மாதிரிகள், உங்களுக்கு தான் இந்த ரெஸ்பான்ஸ். இது மாதிரியான ஒரு மரியாதை இந்த ஜனாதிபதியிடம் இருந்து யாருக்கும் கிடைக்காது, பிலாலை தவிர. நான் ஏன்னா சேர்ந்து 2 பேரும் கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, அப்படி இல்லை எனக்கு ஒரு தனி மரியாதை வேண்டாம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க. ஏன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு 40வது ஆளா இஸ்லாத்துக்கு வந்தாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு நிறைய பேர்த்த அடிச்சிருக்கிறாங்க. கப்பாவே உங்களின் அந்த தியாகத்தை கொஞ்சம் சொல்லுங்களேன், மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். சபையில உட்கார்ந்து வைக்கப்படுறாரு. அதான் சஹாபா. தான் பட்ட கஷ்டங்களை எல்லாம் சொல்லி காண்பிப்பதா, இது அத்தனையும் அல்லாஹ்விற்காக செய்தேன், அதனால வைக்கப்படுறாரு அப்படிலாம் சொல்ல மாட்டேன். என்ன ஏதாவது சொன்னா தானே எங்களுக்கு தெரியும், சொல்லல காட்டுட்டுமான்னு கேட்டார். என்ன சொல்றீங்க? அப்படியே சட்டையை கலட்டி திரும்பி நிற்கிறாரு. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய முகமே மாறி போய்விட்டது. அந்த முகம் வெறுப்பல, என்னையா இது, சட்டை போடுங்கன்றார். அந்த சிதிலமடைந்த முதுகு பகுதியை பார்த்து உமர் நாயகம் பயந்து போனார். அந்த தண்டனைகளை நினைச்சு பாரு. பாலைவனத்தில் புரட்டி புரட்டி எடுத்தது, கற்களை வெறும் முதுகில் வைத்தது, இரும்புகளால் சூடு வைத்தது. கபாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, பார்க்கறதுக்கு வேணா காட்டுறேன். 73 ஆண்டுகளும் அந்த காயங்களோடும் தழும்புகளோடு வாழ்ந்திருந்த சையதுனா கபாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு நிறைய போர்களுக்கு போனாங்க, சமூகத்தினுடைய முன்மாதிரியாக இருந்தாங்க. அவரு வீட்டில் இருக்கும்போது என்ன செய்வாராமா, அல்லாஹ் நிறைய கொடுத்துட்டான், அல்லாஹ் நிறைய கொடுத்துட்டான், தங்கம் வெள்ளி இப்படி திரகமா வந்து சேருது. வீட்டில் ஒரு இடத்த அவர் பிக்ஸ் பண்ணி அந்த காசு பணத்தையில கொண்டு அங்கே கொட்டி வச்சிருவார். அதுக்கு ஆளெல்லாம் போட மாட்டார், வர்றவங்கள்ட்ட எல்லாம் சொல்லிடுவார், யாருக்காவது தேவை இருந்தால் கப்பாபிடம் இருந்து அதெல்லாம் எடுத்துட்டு போக சொல்லுங்க, யாருக்கு தேவையோ எடுத்துக்கங்க, கேட்காமலே யாரும் எடுத்து போகலாம். இவ்வளவு கொடைவள்ளலாக இருந்தும் அவருடைய பொருளாதாரம் குறையில, தீர தீர கொண்டு போய் அங்கே வச்சுட்டு வருவார். நமக்கு அப்படி வரும். நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம், பரிசை முன்னாடி வச்சுட்டு ஃபுல்லா 500 ரூபாய் இருக்கும்ல, இப்படி வச்சு தக்பீர் கட்டுக்கு பார்க்கலாம். தக்ரீம் இருக்கா, தொழுகை வரும்போது எடுத்து நல்லா சுருட்டி மனசு எல்லாம் கொண்டு போய் வச்சிருவாரு, யார் வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். வயோதிகத்தினுடைய உச்ச காலம் கூஃபால இருக்கிறார். தோழர்கள் எல்லாம்
அவரை சந்திக்க வர்றாங்க. சக்கராத்துடைய வேதனை, வயிற்றுல ஒரு வலி ஏற்பட்டது. அது ஒரு நீண்ட கால நோய்க்கு பிறகு மரணித்து போனார்கள் இயற்கையாக. சந்திக்க வந்த பொழுது அவர் சொல்றார், எல்லாம் எனக்கு நிறைய வசதிகள் எல்லாம் கொடுத்துருக்கிறான், இப்பவும் இந்த வீட்டுல 80,000 திர்ஹம் முன்னாடி போட்டு வச்சிருக்கிறேன், யார் வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்ன ஒரு தேம்பி தேம்பி அழுக ஆரம்பிச்சிட்டார். கேட்டாங்க, நல்ல செய்தி தானே, நீங்க இஸ்லாத்துல ஆதி காலத்தில் கஷ்டப்பட்டீர்கள், மதீனாவின் வாழ்க்கையில அல்லாஹ் உங்களுக்கு உயர்ந்த செல்வங்களை கொடுத்துட்டான், இப்ப ஏன் அழுகிறீங்க? கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இங்க வரலாறுலாம் உங்களுக்கு நாங்க சொல்ல முடியாது. என்னோடு இஸ்லாத்தில் பயணப்பட்ட ஹஜ்ரத் சுஹைப், ஹஜ்ரத் அம்மார், ஹஜ்ரத் பிலால், ஹஜ்ரத் முஸ்அப் இப்னு உமைர், இவங்கெல்லாம் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போயிட்டு சொல்றாரு. இந்த கஷ்டங்களோடு அவங்க எல்லாம் போயிட்டாங்க. என் தோழர் முஸாபை நினைக்கிறேன், மதீனா போர்க்களத்தில் கொல்லப்பட்டு அடக்குவதற்கு கபனை தலைக்கு போர்த்தினால் காலுக்கு பத்த மாட்டேங்குது, காலுக்கு போர்த்தினால் தலை பத்த மாட்டேங்குது. அப்படி கஷ்டப்பட்டாங்க. நான் என்ன எடுக்கிறேன் தெரியுமா, எனக்கு இருக்கிற செல்வத்தை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு, நான் பட்ட கஷ்டங்களுக்கு அல்லாஹ் துனியாவிலேயே எல்லாம் கொடுத்துருவானோ, மறுமையில ஒன்றும் இல்லாம போயிருவோம், அதுக்குத்தான் நான் அழுகிறேன், அதுக்குத்தான் நான் அழுகிறேன். எல்லாரும் சமாதானப்படுத்துவாங்க, இல்ல நீங்கள் அல்லாஹ்வுடைய பொருத்தம் பெற்றவர், நபியினுடைய நேர்மையான வாக்குக்கு சொந்தக்காரர், இந்த இஸ்லாம் உயிர்ப்பிப்பதற்கு உங்களுடைய ஈமான் தான் ஆதாரமாக இருந்திருக்கிறது. மூத்தாயிட்டார். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஜனாசாவை தொழுக வைத்து அடக்கம் செய்யும் பொழுது மௌத்துக்கு பக்கத்தில் நின்று சொன்னார், நீயத்து பண்ணுங்க, நாம மூத்தாகும் போது நம்ம பக்கத்தில் இருக்கிற அல்லது நம்மை சுமக்கிறவர்கள் சொல்லணும், நல்ல மனுஷனப்பா, ஒருவன் சொர்க்கவாதியாகுவது மக்களின் வார்த்தைகள் அல்ல, மனுஷன் போயிட்டாரு, அதை சம்பாதிக்கணும், பாடா போய் சேர்ந்துட்டாண்டா நீ குடிமுத்தூர் சுத்தமாயிரும், அப்படி வாங்கக்கூடாது, நடத்தைகள் தான் சொல்றாரு. பாருங்க, ரஹிமல்லாஹு ஹப்பாப, அல்லாஹ் ஹப்பாபுக்கு அருள் புரிவானாக. ஃபலகத் அஸ்லம ராகிமன், ஆசைப்பட்டு இஸ்லாத்திற்கு வந்தார். வஹாஜிரன் தாயிஆ, வழிபட்டு ஹிஜ்ரத் செய்தார். வஆஷ முஜாஹிதன், வாழ்நாள் முழுவதும் போராளியாகவே வாழ்ந்தார். வலயுவையி அல்லாஹு அஜ்ர மன் அஹ்ஸன அமலா, அல்லாஹ்வுக்காக அமல் செய்தவர்களின் கூலியை அல்லாஹ் ஒருபோதும் வீணடிக்க மாட்டான் என்று ஜனாசாவில் வாழ்த்துறை இரங்கல் பாவாக ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு பாடினார்கள். அந்த சஹாபாக்களை எல்லாம் கபூல் செய்ததை போல ரமலானில் அந்த நல்லோர்களின் வரலாற்றை கேட்கிற நமக்கு மனங்களில் மாற்றத்தை தந்து, ஈமானிய பலத்தை தந்து, மறுமையை முற்படுத்தி வாழுகிற தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். முஃமின்களே, ஒற்றைப்படை இரவுகளில் லைலத்துல் கத்ரை தேடுங்க.